வாய்ப்புகளை ஒழுங்காய் பயன்படுத்தலை. தேவன் யாரையுமே தவறான பாதையில் அவர் அனுமதிப்பதில்லை, யாரையும் கசக்கி பிழிவதும் இல்லை. அவருடைய பாதைகள் நேர்மையானது, நீதியானது, நித்தியமானது. அப்படியானால் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? இன்றைக்கு ஊழியங்கள்ல கூட பாருங்களேன், ஆரம்பத்துல சொன்னது போல கடன் 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 கடன். அந்த கடனுக்கு என்ன காரணம்? அதிகப்படியான ஆசை, அதிகப்படியான, அதாவது ஒரு தேவன் மேல் நம்பிக்கை இல்லை. பொதுவாக எப்படியா சமாளிப்போம், சமாளிக்க முடியாது. சிம்சன் அப்படிதான் நினைச்சான், ஐ கேன் மேனேஜ். ஆனால் சிம்சனால் அதை மேனேஜ் பண்ண முடியல. விலங்கிடப்பட்டான், கண்கள் பிடுங்கப்பட்டான், மாவரித்து கொண்டிருந்தான். சம்டைம்ஸ் we think we can manage. இல்லை அன்பானவர்களே, நம்முடைய அறிவு, அனுபவங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு நாள் கைவிட்டுடும். ஆனால் if you follow the methods of God, தேவனுடைய அந்த வழிமுறைகளை நீ பின்பற்றினால், இதை செய்தால், தேவன் சொல்லுகிறார், என்னை தேடினால் கண்டடைவீர்கள். நீ 8ஆம் அதிகாரத்துல சொல்லி, என்னை தேடினால் வெள்ளியும் பொன்னும் எல்லாமே உன்னுடையதான் இருக்கும். அப்ப தேவன் சொல்லுவார், அந்த கான்ஸ்டன்ட் சீக்கிங், தேவனை தேவைக்காக தேடுவதல்ல, அவரை தொடர்ந்து தேடுவது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவைக்காக தேடுகிறோம். தேவை வரும்போது அதிகப்படியான ஜெபம், தேவை சந்திக்கப்பட்ட உடனே ஜெபமே இல்லை. அதிகப்படியான தேவை, அதிகப்படியான ஜெபம். தேவையே இல்லை, ஜெபமே இல்லை. இல்லை அன்பானவர்களே, ஜெபியுங்கள், அது என்னைக்காவது உங்களுக்கு பயன்படும். அதனால நான் சொல்ல விரும்புகிற இந்த கருத்து என்னவென்றால், ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். இப்படி சொல்ல போதும், the true spiritual joy. இது சின்ன கேள்வி. உலகத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மனசாட்சி சொல்லுதா நான் தேவனோடு இருக்கிறேன்? இந்த ஸ்பிரிச்சுவல் ஜாய். இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே தேவன் சந்திக்கப்பட வேண்டும், அந்த நாளுக்கு அது பாடு போதும், எல்லாம் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். That is not the life. God expect you and me a spiritual, ஒரு ஆவிக்குரிய மகிழ்ச்சி. வேதம் வாசிக்கும் போது, சத்தியம் கேட்கும் போது, சில பாடல்களை பாடும் போது, தெய்வ பிரசன்னத்தில் இருக்கும் போது, there's a spiritual joy. அது மட்டுமல்ல, the spiritual happiness. கவனிங்க, அதாவது உலகம் கொடுக்கிற ஹாப்பினஸ் வேற, தேவன் கொடுக்கிற ஹாப்பினஸ் வேற. உலகம் கொடுக்கிற ஹாப்பினஸ் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங்ஸ். உலகம் கொடுக்கிற அந்த சந்தோஷம் அல்லாவிட்டால் அந்த மன அமைதி சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. ஆனா சம்பவங்கள் மாறும்போது ஹாப்பினஸ் கோஸ். தேவன் அப்படி சொல்லவில்லை. அந்த ட்ரூ ஜாய் அண்ட் ட்ரூ ஹாப்பினஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரூத். சத்தியத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மகிழ்ச்சி, சத்தியத்தின் அடிப்படைதான் நிம்மதி. இன்னைக்கு சத்தியத்தை விரும்பாத மக்களுக்கு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, வாழ்வே இல்லை.